ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இனிமையான நேரங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு மினி போண்டா ரெசிபி பார்க்க போகிறோம். கார போண்டா அது. அதாவது இது வந்து 3 பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். துவரம்பருப்பு 1 கப்பு, கடலைப்பருப்பு 1 கப்பு, உளுந்தம்பருப்பு. இது 3ஐயும் ஈக்குவலாக எடுத்துகிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் ஒரு 3 ஹவர்ஸ் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்லா அதாவது ரொம்ப பைன் வேணால் கொரப்பாக மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் கலந்துக்கிட்டு உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவு. காய்ந்த மிளகாய் இருக்குல்ல, சிகப்பு காஞ்ச மிளகாய், அதை 4 கிள்ளி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. பெப்பர் இருந்தாலும் அதையும் நுணுக்கி நீங்கள் பெப்பரையும் போட்டுக்கலாம். ஆனியன் வந்து இதில் ஒரு 3 ஆனியன் கட் பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஆயிலில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்து ஷேப்லெஸ்ஸாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், ஷேப்பாக வராது. இது வந்து நம்ம வந்து சைடிஷாகவும் சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஸ்நாக் கேட்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இதை நீங்கள் பண்ணி கொடுங்க. 3 பருப்பு சேர்ந்து இப்போ ஆட் பண்ணுறதுனால இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து கோகோனட் சட்னி இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கெச்சப் இருந்தால் வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. ரொம்ப சாஃப்டாக அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா இதில் உளுந்து ஆட் பண்ணுறதுனால நீங்கள் இந்த சோடா மாவு இதெல்லாம் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் வராது. அதனால் ரொம்ப கிறிஸ்பி அண்ட் சாஃப்டாக இருக்கும். நம்ம குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.